அயத்துல்லா கொமேனியோட மகன் முஜ்தபா கொமேனி அவர் ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்கிறாரு. அணுசக்தி தொடர்பான அனைத்து சர்வதேச உடன்படிக்கைகளையும் நாங்கள் ரத்து செய்கிறோம். ஈரான் ரத்து செய்கிறது. அணு ஆயுதங்களை வைத்திருப்பது ஈரானினுடைய இறையாண்மை உரிமையாகும். நாங்கள் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதற்கான உரிமை எங்களுக்கு உரியது. நாங்கள் வைத்திருப்போம். அமெரிக்காவில் உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த போருக்கு எதிராக எவ்வளவு தூரம் அவங்க தங்களுடைய கருத்துக்களை பல்வேறு வழிகளில் தெரிவிச்சிட்டு இருக்காங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்லணும். வாஷிங்டன் டிசியில் உள்ள ஒரு பெரிய அந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி உள்ள மால்ல ட்ரம்ப்புடைய எப்ஸ்டீனுடைய அந்த 2 பேருடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி சில அமெரிக்க மக்கள் எவ்வளவு கேவலமாக அந்த நாட்டு ஜனாதிபதியை, குடியரசுத் தலைவரை பற்றி நினைக்கிறார்கள், அதை பற்றி பரப்புகிறார்கள் என்பது நமக்கு ஒரு உதாரணமாக இதை நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ஈரானுடைய ஒரு இராணுவ கமாண்டர் ஒருத்தர் ஒரு செய்தி அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. பார்த்துடுங்க, டாப் கிளாஸ் ஒரு அறிவிப்புங்க. அதுதாங்க ஒரு உண்மையிலேயே புரட்சிகரமான ஒரு கருத்தியல் அவர்கள்ட்ட இருக்குங்கிறது. அவர்கள் மதம் என்பது வேறு, அது ஒரு வேறு விஷயம்னு வைங்க. இந்த கருத்தியல் இதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. என்ன கருத்துகள்னா, வெனிசுலாவில் இரவோடு இரவாக மனைவியோடு கைது செய்யப்பட்ட, அமெரிக்காவால் கைது செய்யப்பட்ட அந்த மதுரோ இருக்கார் இல்லையா, அந்த மதுரோவுக்காகவும் கைது செய்யப்பட்ட மதுரோவுக்காகவும் அமெரிக்காவால் ஒடுக்கப்பட்ட உலகம் முழுக்க இருக்கின்ற நாடுகளினுடைய மக்களுக்காகவும் நாங்கள் பழி வாங்கி கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியை இன்று அந்த கமாண்டர் சொல்லியிருக்கிறாருக்கும் போது எவ்வளவு ஒரு உன்னதமான கருத்து பாருங்க. அப்புறம் அடுத்தது இன்னொரு செய்தி பாருங்க. இப்போ உள்ள சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கொமேனியோட மகன் முஜ்தபா கொமேனி அவர் ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்கிறாரு. என்ன அறிவிப்புன்னா, இது ஒரு டாப் கிளாஸ் அறிவிப்பு. இது இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை, ஒரு பயத்தை, ஒரு அதிர்வலையை உலகம் முழுவதும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. என்னன்னு சொன்னா, அணுசக்தி தொடர்பான அனைத்து சர்வதேச உடன்படிக்கைகளையும் நாங்கள் ரத்து செய்கிறோம். ஈரான் ரத்து செய்கிறது. அவர் அறிவிப்பு. அணு ஆயுதங்களை வைத்திருப்பது ஈரானினுடைய இறையாண்மை உரிமையாகும். நாங்கள் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதற்கான உரிமை எங்களுக்கு உரியது. நாங்கள் வைத்திருப்போம். இது குறித்து எவரிடமும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இல்லை. நோ நெகோசியேஷன் ஆன் இட்ங்கிறத தெளிவாக அறிவிச்சிருக்கிறாரு. என்ன, இஸ்ரேல் உலக நாடுகள்லாம் ஜனநாயகத்தை போற்றி புகழக்கூடிய நாடுகளெல்லாம் இஸ்ரேல் அணுண்டு வச்சிருப்பானா, அதை பத்தி ஒருத்தரும் ஒன்றும் பேச மாட்டாங்களாம். ஆனா ஈரான் அணுண்ட செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியத்தை அது மின்சாரத்திற்காகத்தான் அப்படின்னு சொல்லினா இல்லை நாங்க பார்க்கணும், நாங்க அதுக்காக அளவு பண்ண மாட்டோம், நாங்க குண்டை போடுவோம் அப்படின்னு சொன்னா, நாங்க வைப்போம், இது எங்களுடைய உரிமை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரா. இன்னுமே நீ என்ன செய்ய போற? இன்னுமே என்ன செய்ய போற? அமெரிக்காவுக்கும் மற்ற அந்த மேற்கத்திய நாடுகளுக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. அப்புறம் இன்னொன்று பாருங்க, ஈரானில் உள்ள பெண்கள், நானே இந்த இதில் வீடியோவில் பார்த்தேங்க, எப்ஸ்டீன் ஃபைல்ல பேர் உள்ள அந்த மனிதர்களை, அந்த தலைவர்களை எதிர்த்து நாங்கள் இன்று போர் நடத்தி கொண்டிருக்கிறோம். யாரை எதிர்த்து? ஒரு நாட்டு தலைவனை இல்லை, எப்ஸ்டீன் ஃபைல்ல சின்ன பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை கற்பழித்த அந்த கயவர்களை எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய போர் நடந்து கொண்டிருக்கின்றது. 165 குழந்தைகளை கொன்றவர்களை எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை அந்த பெண் பிள்ளைகள் இன்றைக்கு தொலைக்காட்சி முன்னால் என்று சொல்லி கொண்டிருக்கின்றன என்பது ஒரு செய்தி. அப்புறம் ஒரு ஈரானில் ஒரு செய்தியை போடுறாங்க. அமெரிக்கா ஈரானில் ஆட்சி மாற்றத்தை விரும்பியது. அதுக்காகத்தானே கொமேனியை கொண்டாங்க.
இங்கே வந்து ஆட்சியை மாற்றிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு பஹ்ரைனில் ஆட்சி மாற்றம் நடக்குவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. ஏன் பஹ்ரைனில் அமெரிக்காவோட 5வது கப்பற்படை இருக்கு. 5வது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களை உபயோகப்படுத்திக்கிட்டு இப்பவும் பஹ்ரைன் அலோவ் பண்ணிட்டு இருக்கு ஈரான் மேலே குண்டு போடுவதற்கு. அதனால ஈரான் இன்று பஹ்ரைன் மீது மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து பஹ்ரைனில் உள்ள மக்கள் தங்களுடைய நாட்டு தலைமையினுடைய இந்த மோசமான ஒரு துரோகத்தனமான செயலை எதிர்த்து அங்கே பஹ்ரைன் மக்கள் போர்க்கொடியை அங்கே ஏந்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை குறித்து அதை குறித்து பேசும் பொழுது ஈரான் வந்து ஆட்சி மாற்றம் பஹ்ரைனில் நடக்கப் போகிறது, நீ நினைச்சது போல ஈரானில் நடக்கலை அப்படிங்கிற ஒரு செய்தியையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஈரான் இந்த போரில் ட்ரம்ப்புடைய அட்வைசர்ஸ் இருக்காங்க, ட்ரம்ப்புக்குன்னு ஆலோசகர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிலைமை மோசமாக போய்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன செய்றீங்க, எப்படியாவது இந்த போர்ல இருந்து நாம வெளியே வந்துடணும், எக்ஸிட் ஆயிடணும். அதற்கு வழி இல்லைங்கிறது தெரியுதானா, என்ன காரணம் சொல்லியோ நாம வெளியே வந்துடணும், நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு, நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று நீங்க அறிவிச்சிருங்க, அறிவிச்சுட்டு எப்படியாவது என்னத்தையாவது சொல்லி வெளியே வந்துருங்க. அதாவது பொருளாதார நெருக்கடி அமெரிக்காவில் மோசமாகி கொண்டிருக்கிறது, எண்ணெய் விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது, அரசியல்ல இது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும், அமெரிக்காவுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சொல்லும் பொழுது, எப்பா நானும் போற முடிக்கணும்னு தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரம்ப் சொல்றாரு, சீக்கிரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆலோசகர்கள்லாம் சொல்வதாக ஒரு செய்தியும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றதுங்கிற ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு நாடு பாருங்க, இந்த வளைகுடா நாடுகளை தாண்டி ஒரு நாடு, அந்த நாட்டை பற்றி ஈரானில் உள்ள ஒரு ப்ரொஃபஸர் சையத் முகமது மராண்டா அப்படிங்கிற ப்ரொஃபஸர், ஈரானில் உள்ளவர், பேராசிரியர், அவர் சொல்றாரு, அந்த வளைகுடா பகுதியில் உள்ள எல்லா ராடர்களையும் அழிச்சாச்சு, அமெரிக்க ராடர்களையெல்லாம் அழிச்சாச்சு, ஆனால் துருக்கியில் உள்ள ஒரு ராடர் இருக்கு, அந்த நாட்டில் நம்ம போகலை, அந்த ராடார் மூலமாக அமெரிக்காவினுடைய அந்த ராடார் மூலமாக அமெரிக்கா எங்கெங்க என்ன விஷயங்கள்ங்கிறத பார்த்து கொண்டு செய்திகள் கொடுத்து அனுப்பி கொண்டிருக்கிறது, துருக்கி அனுப்புகிறது. எனவே துருக்கி ஒரு துரோகத்தனமான வேலையை செய்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு செய்தியையும் அந்த ப்ரொஃபஸர் சொல்றாருங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்புறம் அமெரிக்காவில் உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த போருக்கு எதிராக எவ்வளவு தூரம் அவங்க வந்து தங்களுடைய கருத்துக்களை பல்வேறு வழிகளில் தெரிவிச்சிட்டு இருக்காங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்லணும். வாஷிங்டன் டிசியில் உள்ள ஒரு மால், ஒரு பெரிய அந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி உள்ள மாலில் ட்ரம்ப்புடைய எப்ஸ்டீனுடைய அந்த ஆளை கொண்டுட்டாங்க இல்லையா ஜெயிலில் வச்சு, அந்த எப்ஸ்டீனுடைய அந்த சிலை இருக்க, அந்த 2 பேருடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி சிலை. எப்படி சேர்ந்து இருக்கிற மாதிரின்னு சொன்னால், இந்த டைட்டான் படத்தில் அந்த பெண் பிள்ளை அந்த நடிகை வந்து இப்படி இந்த கப்பல் முனையில் இப்படி நின்றுட்டு இருப்பாங்க, அதுக்கு பின்னால் அந்த கதாநாயகனா இருக்கக்கூடிய தம்பியும் அப்படியே நின்றுட்டு இருப்பாரு. இது போன்ற ஒரு சிலையை வடிவமைத்து ட்ரம்ப்பும் எப்ஸ்டீனும் இருப்பது போல அந்த மாலில் வச்சிருக்கிறாங்கிற செய்தியை நம்ம பார்க்கும் பொழுது அமெரிக்க மக்கள் எவ்வளவு கேவலமாக அந்த நாட்டு ஜனாதிபதியை, குடியரசுத் தலைவரை பற்றி நினைக்கிறார்கள், அதை பற்றி பரப்புகிறார்கள் என்பது நமக்கு ஒரு உதாரணமாக இதை நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அப்புறம் ஈரான் 3 டிமாண்டுகளை வைக்கிறாங்க. எப்பா நீங்கள் போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மத்தியஸ்தரம் பண்ணுறோம் அப்படின்ட்டு பல நாடுகள் வருது. அப்போ ஈரான்லேருந்து சொல்கிறாங்க, 3 டிமாண்ட் நாங்கள் வைக்கிறோம். இனிமேல் போர் மீண்டும் துவக்க மாட்டோம் என்ற உத்தரவாதம் வேணும். அந்த உத்தரவாதம் கொடுத்தால் நாங்கள் அதை என்ன பரிசீலிக்கலாம். 1. 2வது டிமாண்டு, அணுசக்தியுடைய அந்த எரிசக்தி சுழற்சியை நாங்கள் ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கிறோம், அதை முடித்து வைப்போம். அணுகுண்டு செய்யறதில்லை, அந்த ரீஃபியூலிங் அந்த இது இருக்கு இல்லையா, அதை வந்து நாங்கள் முடித்து வைப்போம், அரைகுறையில் இருக்கு. 3, எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்கு, எங்கள் மேல் போட்ட குண்டுகளுக்கும் நஷ்டத்திற்கும் நட்டையீடு கொடுக்க வேண்டும் என்கின்ற இந்த 3 டிமாண்டை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் என்ன சொல்றது, போரை நிறுத்துவதற்கு, நெகோஷியேட் பண்ணுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியையும் அங்கே நாம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல் இன்றைக்கு இந்த ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா
நம்ம ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அதாவது ஒரு தலைவன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படி ஒரு அப்படி இருப்பதற்கு எந்த விதமான ஒரு நம்பகத்தன்மையும் இல்லாத, இங்கிதம் இல்லாத ஒரு தலைவராக அமெரிக்க குடியரசுத் தலைவர் இருக்கிறார். ஒரு நாட்டு தலைவனை பற்றி சொல்லுவதற்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. என்ன பாருங்க, 165 பள்ளி மாணவிகளை நாங்கள் கொல்லவில்லை என்று சொல்றாரு. ஏன்னா அதற்கு எதிராக மிகப்பெரிய அளவிற்கு உலகம் பூரா கண்டன குரல் எழுந்த உடனே, நம்ம நாட்டில இருந்து சொல்லல, கண்டன குரல் இல்லை, அது வேற விஷயம். அப்புறம் உலகம் பூரா அந்த நாட்டு மக்கள்லாம் மிகப்பெரிய அளவிற்கு கண்டன குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை பார்த்து அதை சமாதானப்படுத்துறதுக்காக ட்ரம்ப் என்ன சொல்றாரு, அவங்க தான் யாரு, ஈரான்காரங்க தான் குறி தவறி அந்த ஸ்கூல் மேல போட்டுட்டாங்க, அவங்களுக்கு எப்பவுமே இந்த குறி வைக்கிறதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுல பிரஸ்காரங்க மற்றவங்கலாம் என்ன சொல்றாங்க, எப்பா அது மேல அந்த ஸ்கூல் மேல போட்டு அந்த குண்டு இருக்கு இல்லையா, ஏவுகணை, அந்த குண்டு வந்து டாமாஹாக் ஏவுகணை, அது ஓண்ட உள்ள ஏவுகணை தான், அமெரிக்காவில் உள்ள ஏவுகணை தான் என்பதை நிரூபிச்சிருக்கிறாங்க, அதை நாங்கள் பார்த்துருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ட்ரம்ப் சொல்றாரு பாருங்க, இதுதாங்க உச்சகட்டம், மூடத்தனத்தினுடைய அறிவீனத்தினுடைய உச்சகட்டம். ட்ரம்ப் அவருடைய இன்னைக்கு அறிவிக்கிறாரு, எங்களிடம் இருந்து அந்த டாம்ஹாக் அந்த ஏவுகணைகளை ஈரான் திருடி கொண்டு விட்டது, திருடி கொண்டு போய் அங்கே போட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதையும் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் நம்ம நாடு பக்கத்தில் உள்ள அந்த ஸ்ரீலங்கா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நமக்கு தெரியும், பக்கத்தில் அந்த ஈரானுடைய கப்பல் குண்டு போடப்பட்டு அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க, 32 பேரை காப்பாற்றினாங்க, 84 சடலங்களை மீட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு, அந்த 84 சடலங்களையும் ஈரானுக்கு கொண்டு போவதற்காக அவர்கள் முயலும் போது, எத்தனிக்கும் பொழுது அமெரிக்காவிலிருந்து சொல்கிறாங்க கேபினட் மூலமாக, நீங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது, அந்த 32 உயிரோடு இருக்கிறவங்களை எங்கிட்ட ஒப்படைக்கணும், அதை நீங்கள் அவங்ககிட்ட செய்யக்கூடாதுன்னு சொன்ன உடனே அங்கே உள்ள அந்த கேலே சீஃப் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், இலங்கையில் உள்ளவங்க நத்திங் டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அந்த உடல்களை ஈரானிடம் ஒப்படைத்திருக்கிறது. இலங்கைக்குள்ள கட்ஸை பாருங்க. நான் உண்மையிலேயே கூட்டுச்சேரா நாடுகள் வந்து ஒரு முக்கியமான நாடாக இருக்கிறது. இன்றைக்கு பல நாடுகள் வந்து இலங்கையிலிருந்து பாடம் படிக்க வேண்டி இருக்கிறதுங்க. அதுக்கு இதுவும் ஒரு உதாரணமாக நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்புறம் இன்னொரு தகவல், அதிர்ச்சிகரமான தகவல், இந்த மொசாத்தை பற்றி வந்திருக்கு. 1994 இஸ்ரேல் வந்து, அதாவது தன்னுடைய எம்பசி மேலேயே மொசாத், அதாவது இஸ்ரேலிய உளவுப்படை இஸ்ரேலுடைய எம்பசி மேலேயே குண்டு போட்டிருக்கு. குண்டு போட்டுட்டு அதில் வந்து 2-3 ஒரு இன்னசென்ட், எந்த பாவமும் அறியாத பாலஸ்தீன்களை அதில் ஃப்ரேம் பண்ணி குற்றத்தை சுமத்தி 20 ஆண்டுகள், 94 20 ஆண்டுகள் ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இப்பொழுது பிரிட்டன் உளவுத்துறை என்பது வெளியே சொல்லியிருக்கிறது. எப்படி பாருங்க, அந்த பாலஸ்தீன இளைஞருடைய வாழ்க்கை என்பது இவ்வளவு ஒரு கொடூரமான சக்தி உள்ளது, மோசமானது இந்த இஸ்ரேல் நாடும் அதனுடைய உளவுத்துறையும். அதுக்கடுத்தால அது மட்டுமல்ல, பிரின்ஸ் டயானா உலகத்தால மிக விரும்பி, அதாவது ஒரு செலிபிரிட்டியாக பார்க்கப்பட்ட ஒரு நபர், அந்த அவங்க எல்லா நாடுகள்லையும் பல்வேறு உதவிகள் எல்லாம் செய்யக்கூடியவங்க, அந்த அவங்கள ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த அம்மையாரை, இளவரசியை கொலை செய்தது இன்றைக்கு என்ன செய்தி வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலுடைய இந்த மொசாத் தான் கொலை செய்திருக்கிற செய்தி. ஏன்னு கேட்டீங்கன்னா, மேல்தட்டில் உள்ள எலைட், மேல்தட்டில் உள்ள சிறுமிகளை, பெண் பிள்ளைகளை கற்பழித்து நாசமாக்கக்கூடிய ஒரு கும்பல் பற்றியான அந்த தகவலை அந்த டயானா இளவரசிக்கு தெரிந்துவிட்டது என்கின்ற காரணத்தினால் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் இன்றைக்கு வந்திருக்கின்றது. இது தற்போது உள்ள ஆவணங்கள் மூலமாக வெளிவந்திருக்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, இஸ்ரேலில் இந்த யுத்தத்தில் இருக்கும்போது, நம்ம யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, நம்ம வீட்டு வரைக்குங்க, சமையல் இருக்கீங்க, யுத்தம் வந்தாச்சுங்க. கேஸ்லாம் வந்து இன்றைக்கு விலை, இன்றைக்கு என்ன சொல்றது, பயங்கரமா விலையேறி இருக்கு. ஏறினா கூட பரவாயில்லைங்க, கேஸே கிடைக்கிறது இல்லை, ஹோட்டல்ல கேஸ் கிடைக்கிறது இல்லை. வெளியே போனீங்கன்னா ஒரு பெரிய ஊரடங்கு உத்தரவு கொரோனாவுக்கு அடுத்தாப்புல போட்ட மாதிரி இன்றைக்கு கடைகளே கிடையாதுங்கிற ஒரு நிலைமை நம்ம வந்தாச்சு. இன்னும் அடுத்த கட்டத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அப்புறம் இன்னொரு செய்தி,
வெளிநாட்டில் இருந்து நம்முடைய நாட்டிற்கு எஃப்டிஐ, அதாவது ஃபாரின் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, மூலதனம் வந்து நம்ம நாட்டுக்கு வரணும், அது நமக்கு தேவை, அப்படின்னா தான் நம்ம நாட்டில் வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் சொல்லிக்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. என்ன அறிவிச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் அறிவிப்பார், நாம கேட்டுக்கணும். 300 பில்லியன் அளவிற்கு உள்ள மிகப்பெரிய ஆயில் சுத்திகரிப்பு நிலையத்தை டெக்சாஸ் மாநிலத்தில், அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் மாநிலத்தில் நம்முடைய ரிலையன்ஸ் கம்பெனி அங்கே துவக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம நாட்டுக்குள்ள பணம் வரணும்னு நம்ம எஃப்டிஐ வரணும்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்கு, இங்கிருந்து 300 பில்லியன் டாலர் பணம் வந்து வெளிநாட்டுக்கு போகுதுன்னு சொன்னா 5 வருஷத்துல கூட இவ்வளவு பெரிய பணம் நம்ம நாட்டுக்குள்ள வந்தது கிடையாது. அப்போ நம்ம நாட்டுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு என்பதை பார்க்கிறோம். கடைசியாக கிடைச்ச தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரான்ல உள்ள பேங்குகளில், அதாவது சிவிலியன் பேங்க்னு சொல்லக்கூடிய பேங்குகளில் வந்து குண்டு போட்டு அந்த பேங்கை அழிச்சிட்டாங்க. அதற்கு பதிலாக வளைகுடா பகுதியில் இன்றைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கு ஈரானுடைய இராணுவம். வளைகுடா நாடுகளில் உள்ள எல்லா நாடுகளில் உள்ள வங்கிகளில் இருந்து மக்களே, நீங்கள் 1 கிலோமீட்டர் தள்ளி நீங்கள் சென்று விடுங்கள், அனைத்தையும் நாங்கள் குண்டு போட்டு அழிக்கப் போகிறோம் என்கின்றதையும் சொல்லி இருக்கிறது. இதனுடைய விளைவு வளைகுடா பகுதியில் இனிமேல் அந்த நாட்டினால் அமெரிக்காவிற்கு எந்த விதமான பொருளாதார ரீதியாக ஒரு உதவியும் அதை நம்பி இருக்க முடியாது. இனிமேல் அமெரிக்கா வாழ முடியாது இந்த உலக நாடு இந்த பெட்ரோ டாலர்களை வைத்து என்கின்ற ஒரு நிலை வந்து விட்டது. இதில் மிகவும் ஒரு திறமையாக ஒரு குறிவைத்து ஈரான் அடித்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதோட இந்த செய்தியை முடித்துக்கொண்டு, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்தியாவில் உள்ள சம்யுக்த கிசான் மோர்ச்சா, ஐக்கிய விவசாயிகள் முன்னணி என்கின்ற அமைப்பு 10ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம் இந்தியா முழுவதும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த போர் வெறியை கண்டித்து, அதே போல போர் அமைதிக்காக மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டங்கள் நடத்த வேண்டும், நிகழ்வுகள் நடத்த வேண்டும் என்று நாங்கள் எங்கள் சார்பாக டெல்லியிலிருந்து கோரிக்கை விடுத்திருந்தோம். அது லட்சக்கணக்கான இடங்களில் இந்தியா முழுவதும் இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இன்று விவசாயிகள், தொழிலாளிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 2000 இடங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கின்றன. மெழுகுவர்த்தி ஏந்து என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே இந்திய விவசாயிகள், இந்திய தொழிலாளர்கள் தங்களுடைய வரலாற்று கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு நான் இத்துடன் இந்த காணொளியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.